இன்றைய காலத்துலேயும் நம்ம வந்து செழிப்பாக செலவு பண்ணி இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையோட இன்பத்தை எல்லாத்தையுமே அனுபவிச்சு எதிர்காலத்துக்கும் வந்து பணத்தை பெரிய அளவில் நம்ம சேர்த்து வைக்கணும். ஆமாம், நமக்கு தானே உண்மை. அதை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கும் நிறையா பணத்தை கொடுத்துக்கணும். இந்த 3 ஸ்டேஜில் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஹெல்த்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தை அப்படியே வந்து தியாகம் பண்ணி நான் வந்து என் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறேன், என்னோட ஓய்வு காலத்துக்காக சேர்த்து வைக்கிறேன்னு சொத்தா சேர்த்து வைக்கிறாங்க. ஓகே, சொத்தை வந்து கிரியேட் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதுல என்ன சிக்கல்? சொத்தா சேர்த்து வைக்கிறதால நான் சொன்னேனே ஃபினான்ஷியல் ஹெல்த்னா என்ன சொன்னேன், நீங்க இப்போ இருக்கும் போதுமே நல்லா செலவு பண்ணி நல்லா வசதியா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். சொத்து சேர்த்தா பணக்காரன் இருக்கானே, அந்த எண்ணம் போதாதா எனக்கு? பணக்காரன் அப்படிங்கிறது ஆமா, எண்ணம் கனவுகள் கண்டிப்பா போதாது, நம்ம நிஜத்திலேயே வந்து வாழணும். அதுதான் ஃபினான்ஷியல் ஹெல்த். நீங்க சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, நீங்க சொத்தா சேருங்க, பெரிய பணக்காரராகுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கோடி கோடியா கொடுங்க, நான் அதெல்லாம் சொல்லல. ஆனா அது ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கு கீழே வர. ஏன் கேட்குறேன்னா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நானே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு என்ன நான் சேர்த்து வச்சிட முடியும், அதனால நான் அதை சேர்த்து வைக்கணும்ல. அதாவது நீங்களே செலவு பண்றது அப்படிங்கிறது எதுக்கு செலவு பண்றீங்கன்னு எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அதை சொல்லுங்க. நம்மளுடைய உடல் நலனுக்கு செலவு பண்ணணும். ஓகே, ஜிம்முக்கு போகணும், ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகணும், ஒரு ஸ்விம்மிங் போகணும், இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். மனநலனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒன்று வச்சுக்கணும், குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், எப்போதுமே ஃபோனில் இருக்கக்கூடாது. அப்படி ஃபோனில் இருக்கக்கூடாது அப்படின்னாலே குடும்பத்தோட வெளியே போனால் அதுக்கு செலவாகும். இதை தாண்டி நெட்வொர்க்கு எக்ஸ்போஷருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 4 விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வளர்ச்சி கொடுக்கும், நம்மளை சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் ஆகும். அந்த ஈகோ சிஸ்டம் தான் நம்மளை வந்து கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும். அதை தாண்டி நம்மளை வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்.